வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்னைக்கு ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறோம். இப்போ ஒரு 5 பேர் 6 பேருக்கு ஒரு கருவாட்டு குழம்பு வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு 6 பேருக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கருவாடு 150 கருவாடு வாங்கியிருக்கோம். அந்த கருவாடு வந்து பச்சை தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா பச்சை தண்ணியில் ஊற வச்சுன்னா அந்த அதோட உப்பு வந்து உருகாது. அப்புறம் நம்ம குழம்புல போடும்போது அந்த கருவாடோட ஒரு ஸ்மெல் வரும். அதனால் எப்போவுமே கருவாட்டு குழம்பு வைக்கும்போது கருவாட்டை வந்து சுடுதண்ணியில் வச்சு ஊற வைங்க. அப்போ தான் அதில் உப்பும் போகும், சாப்பாடும் அந்த கருவாடும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கிறேன். அந்த ஒரு 150 ரூபா கருவாடுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி சுடு தண்ணி வைக்க போகிறோம். இப்போ அந்த 3 லிட்டர் சுடு தண்ணி வச்சு அந்த கருவாட்டுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் பார்க்குறேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து வெந்தயம், சீரகம், பச்சை மிளகாய், புளி, கருவாடு. இந்த மாதிரி முட்டாக கருவாடு வைக்கிங்க. பூண்டு 10 பல் பூண்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். 150 கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ப மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தாளிக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ கருவாட்டு குழம்புக்கு அடுப்பத்தை வைக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுன்னு ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, ஸ்லோ ஸ்பீடில் அடுப்பு வைங்க. இப்போ இது தேவையான அளவு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவாட்டு குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கணும். என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் பசியோடு அந்த இருந்தால் தான் அந்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வரன்னு தெரியும். கொஞ்சம் எண்ணெய் அப்படி மிதக்கிற மாதிரி இருந்தால் குழம்பு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தா சாப்பிட தோணும். அந்த மாதிரி ஒரு குழம்பு இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறோம். இப்போ வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறோம். இந்த 1/4 டீஸ்பூன் மேலே வெந்தயம் போட வேண்டாம். வெந்தயம் நிறையா இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு கசக்கும். ஆனால் வெந்தயம் இல்லாமல் கருவாட்டு குழம்பு வைக்கக்கூடாது. வெந்தயம் போட்டால் தான் அதோட குழம்போட மனமே வரும். இப்போ வெந்தயம் பொரியுது பார்த்தீங்களா, வெங்காயம் பொரியுது தெரியும். இந்த டைமில் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டதும் வெங்காயம், இதில் ஒரு 150 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் போடுறோம். பொதுவாக கருவாட்டு குழம்புனா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எனக்கு உரிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டுருக்குறேன். வெங்காயம் ரொம்பவும் நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப செவக்க வறுத்துறாங்க. கண்ணாடி பதம், அதாவது என்னென்னா வெங்காயம் வந்து வெங்காயம் வேக வைக்கிறது நிறையா இருக்குது. அதை வந்து வேக வைக்கிறது வேறு, கண்ணாடி பதத்தில் வதக்கிறது வேறு, பொரிய வைக்கிறது வேறு. அப்போது நம்ம வந்து கண்ணாடி பதத்தில் வதக்குறோம். இந்த அரை வேக்காடு, இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு வந்ததும் ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். இந்த 5 பச்சை மிளகாயை உள்ளே போடுறோம். முழுசாக போடுங்க. அது பச்சை மிளகா வந்து எண்ணெயில் வெங்காயத்து கூட எண்ணெய் கூட வதங்கி அது உடையும் போது கரெக்டாக காரம், அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் அந்த குழம்புல வந்துடும். புளி குழம்பா சரி, மீன் குழம்பா சரி, இந்த பச்சை மிளகா போட்டால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டை தனியாக தூக்கி கொடுக்கும். இப்போ வெங்காயம் அரை வேக்காடு வந்தாச்சு. இந்த டைமில் நான் ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கிறேன். இந்த 10 பல் பூண்டை 2 பொளந்து வச்சுருக்கேன். பெரிய பூண்டு இருக்குல்ல, 2 பொளந்து வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு இருக்குது. இந்த 10 பல் பூண்டை போடுறோம். எண்ணெயில் கொஞ்சம் அந்த பூண்டும் பச்சை மிளகாயும் வேகட்டு. குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். வீட்டில் இருக்க ஒரு 1/2 மணி நேரத்தில், அதிகபட்சம் 20 நிமிஷத்தில் ஒரு கருவாட்டு குழம்பு வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற டைம் மட்டுமே ஆகும். மற்றபடி குழம்பு டக்குன்னு ஒரே இதில் ஆயிரும். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிருச்சு. இதான் கண்ணாடி பதம். ஓகேவா? இப்போ அடுத்ததாக தக்காளி போடுறோம். தக்காளி 150 ரூபா வெட்டி வச்சுருக்கேன். இந்த தக்காளி 150 ரூபா போடுறோம். குழம்புக்கு தேவையான உப்பு போடுறோம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போடுறோம். இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டோடனே கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இல்லைன்னா
அந்த உப்போட இது தக்காளி சீக்கிரம் உடைய வைக்கும். தக்காளி லைட்டாக சுருண்டா போதும், அரை வேக்காடு வந்தால் போதும். நிறைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி ஒரு 2 செகண்டில் சுருண்டுரும். தக்காளி சுருண்டுக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுருளானும். தக்காளி தோலோட சுருண்டுனா போதும். அடுத்தது இதில் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய டீஸ்பூன் 4 டீஸ்பூன் இருக்கும். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அதே அளவுக்கு மல்லித்தூள் போடுறோம். இல்லை ஒரு 5 டீஸ்பூன் மல்லித்தூள் இருக்குது, கொஞ்சம் எடுத்துட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ லேசாக ஒரு வதக்கு வைக்கிறோம். இந்த ராஸ்மெல், அதில் உள்ள ராஸ்மெல் போயிடுது. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன், அதை கரைச்சி ஊற்றுறோம். லேசாக கொதிக்குது. இந்த டைமில் புளியை போட்டு கத்திரிக்காய் புளியை போட்டால் வேகாதும்பாங்க. புளியில் அந்த கத்திரிக்காய் வந்தால் தான் ஜூஸி நல்லாயிருக்கும். அதனால் கத்திரிக்காய் போடுறோம். 1/4 கிலோ கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன், போட்டாச்சு. அடுத்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, இது 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போடுறோம். இந்த டைமில் ஒரே ஒரு முருங்கைக்காய் இல்லை 2 முருங்கைக்காய் போட்டிங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். சரிங்களா? எப்படி இருக்கணும் குழம்பு? இது வந்து திண்டுக்கல் சைடில் புளியானம் வைப்பாங்க. இந்த மாதிரி புளி, வெங்காயம், தக்காளி, காய்கறி இதெல்லாம் மட்டும் வச்சா செம்மையாக இருக்கும் அந்த புளியானம். அப்படியே அந்த புளிப்பு ஜூஸோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே நம்ம வந்து கருவாட்டு போட்டு வைக்கிறோம். கருவாடு குழம்பு இதே டிசைன் தான். அது புளியானம், இது கருவாட்டு குழம்பு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி பார்த்தீங்கன்னா தகன்னு அப்படி பார்க்க அப்படியே காய் வந்துன்னா அப்படி லேசாக ஒரு அரைக்கரண்டி குழம்பை ஊற்றி அப்படி சூடு சாப்பாட்டில் போட்டு பண்ணி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இருங்க, காய் வேகட்டு. வெந்ததுக்கப்புறம் கருவாடு குழம்பு சொல்கிறேன். கருவாடு போடாமல் தேங்காய் ஊற்றணும். இப்போது இது கரெக்டாக புளியும் மிளகாத்தூள் காய்கறியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சமாக இருந்தால் போதும் தண்ணி. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஓகே, இந்த காயும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வேகட்டு. குழம்பு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு வேகட்டு. வெந்ததுக்கப்புறம் அந்த கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வேகட்டு வெந்ததும் தேங்காய் ஊற்றி கருவாடை போட்டு திருப்பி எடுத்துகிட்டு குழம்பு வச்சிடலாம். இப்போ குழம்பு இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போடுறோம். இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு கொதிச்சிருக்கு குழம்பு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற இப்போ நம்ம கருவாடை போடுறோம். $150 கருவாடு போட்டிருக்கிறோம் அந்த குழம்புக்கு. ஏன்னா மத்தியானம் ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கு ஒரு 6-5 பேர் சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு குழம்பு வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் அப்படி தான் வைக்க முடியும். ஒரு நேரத்துக்கு குழம்பு வைக்க முடியாது, 2 நேரத்துக்கு அது இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ குழம்பு கருவாடு போட்டிருக்கேன். ஒரு கொதித்து கருவாடு அந்த ஸ்மெல் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். காமிக்கிறேன். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த ஸ்மெல்லே ஆஹா, அப்படியே சூடான ஒரு சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எப்படி தகன்னு இருக்கா குழம்பு. இப்போ அவன் மண்டையில் லேசாக மல்லித்தலையை போட்டு சிலுன்னு போட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி. பார்த்தீங்களா குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி. ஓகே, நீங்கள் இந்த குழம்பு இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடுங்க, நைட்டும் சாப்பிடுங்க, மறுநாள் காலையில் வச்சுக்கிங்க வைங்க, செம்மையாக இருக்கும் ஒரு கருவாட்டு குழம்பு. அப்படியே கொஞ்சோல வச்சு இட்லிக்கு தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா அற்புதம். அப்படி இருக்கும் ஒரு கருவாட்டு குழம்பு. நன்றி. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மைசா ராஜன்.